ப்ரொஃபஷனில் இருக்கும் பொழுதே என்ன ஆகுறாங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள்ஸோட ரிலேஷன்ஷிப்பில் ஈடுபட்டு செக்ஷுவலி நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிறாங்க. லெஸ்பியன் அப்படின்ற ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிக்கிறாங்க. வீடியோஸ்லாம் பார்த்து சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்து ஒரு லேர்னிங் பிஹேவியராகவே சில விஷயங்களை கற்றுக்கிட்டு திருமணமான ஒரு ஆண் கூட நான் செக்ஸ் பண்ண முடியுமா, ஒரு ஆண் கூட செக்ஸ் பண்ணி ஒரு குழந்தைய பெற்றுக்கிறது தான் வாழ்க்கையா அப்படின்னு சில விஷயங்களை நார்மல் ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு ஒத்து வராத விஷயங்களை இவங்களாவே லேர்ன் பண்ணிட்டு தனக்குள்ள தானே பிரச்சனைகளை உருவாக்கிக்கிறாங்க. ஆண்கள் வெளியில ஒரு உறவு வச்சிருப்பாங்க, திருமணம்ன்ற மனைவின்ற ஒரு போஸ்டெல்லாம் கொடுத்து உட்கார வச்சுட்டு அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வெளியில் ஜாலியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எப்போவுமே பெண்கள் மோஸ்ட்லி ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, ஆண்கள் வெளியில் சம்பாதிக்க போவாங்க. அப்போ ஒருத்தர் பலகீனமாக இருப்பாங்க. பெண்கள் என்னன்னா எல்லா தேவைக்குமே ஆணை நம்பி தான் இருந்தாங்க. ஸோ இந்த கணவன் மனைவின்ற உறவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பலகீனமாக இருக்கிறது கூட ஒற்றுமைக்கு வழிவகுக்குதுன்னு சொல்லலாம். வணக்கம் மேடம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். உங்களோட மனநல ஆலோசனையில பெண்கள் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள்லாம் என்னன்னு நீங்க பாக்குறீங்க மேடம்? உங்ககிட்ட ஆலோசனை வர்றவங்களுக்கு அவங்க மோஸ்ட்லி ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் என்னென்ன? மோஸ்ட்லி ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள்னா திருமணமான பெண்கள், திருமணம் ஆகாத பெண்கள்னு இங்கே நம்ம பிரிச்சுக்கலாம். திருமணம் ஆன பெண்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை அப்படின்னா குடும்பத்தில் தன்னுடைய கணவர் தன்னை புரிஞ்சுக்கல, தான் வந்து ஒரு வேலைக்கு போகாத ஒரு பெண்ணாக இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் வந்து நிறைய குடும்ப பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. குடும்ப பிரச்சனைகளால் மன அழுத்தத்தையும் சந்திக்கிறது வேலைக்கு போகாத பெண்கள் தான் நம்ம இங்கே சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஃபினான்ஷியலாக ஏர்னிங்ஸில் இல்லாத போது தன்னை யாரும் மதிக்கிறது இல்லை, எல்லா தேவைகளுக்குமே கணவனை டிபெண்ட் பண்ணி கேட்கக்கூடிய சூழ்நிலை, தன்னுடைய தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணிக்க முடியறதில்ல, அதை தாண்டி எல்லாரையுமே கவனிக்கணும், அதே சமயம் தன்னை யாருமே தனக்குன்னு ஒரு ரெஸ்ட் வேணுமே, தனக்குன்னு சில ஆசைகள் இருக்குமே அப்படின்றத அந்த கணவரோ அந்த குடும்பமோ தன்னுடைய பிள்ளைகளோ அதை புரிஞ்சுக்கிறது இல்லைன்றதுல தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க மனதளவில். திருமணம் ஆன பெண்கள், திருமணம் ஆகாத பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைனா பார்க்க போனோம்னா திருமணம் இன்னைக்கு ரொம்ப லேட் மேரேஜ் தான் மோஸ்ட்லி பெண்கள் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு படிப்பு முடிக்கிறாங்க, நிறைய படிச்சிடுறாங்க, அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போனதுக்கப்புறம் நிறைய ஏர்னிங்ஸ்லாம் சேர்க்கணும், நான் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு கெரியரில் நல்லா பெரிய ஆளாக ஆகணும் அப்படின்ட்டு அதுலேயே நிறைய இயர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணிடுறாங்க. ட்ராவல் அதுக்கப்புறம் ஒரு மேரேஜுன்ற ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. பயப்படுறதுக்கு முன்னாடியே என்ன ஆகுதுன்னா நிறைய ரிலேஷன்ஷிப்பில் அவங்க சிக்கி என்ன ஆகுறாங்கன்னா நிறைய விஷயங்களை தவறுதலாக புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு மேரேஜ் வாழ்க்கையை பற்றின தவறுதலாக புரிஞ்சுக்கிறாங்க, நம்மளால் ஒரு மேரேஜ் லைஃப்பை லீட் பண்ண முடியுமான்றதை கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனில் இருக்கும் பொழுதே என்ன ஆகுறாங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள்ஸோட ரிலேஷன்ஷிப்பில் ஈடுபட்டு செக்ஷுவலி நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிறாங்க. தான் ஒரு பெண் தானா அப்படின்றதுலையே அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துடுது, அதே மாதிரி ப்ராப்ளத்தோடு வராங்க. ஸோ இன்னும் சொல்ல போனோம்னா லெஸ்பியன் அப்படின்ற ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிக்கிறாங்க. அதே மாதிரி இது மாதிரி இப்போ வீடியோஸ்லாம் பார்த்து சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்து ஒரு லேர்னிங் பிஹேவியராகவே சில விஷயங்களை கற்றுக்கிட்டு திருமணமான ஒரு ஆண் கூட நான் செக்ஸ் பண்ண முடியுமா, ஒரு ஆண் கூட செக்ஸ் பண்ணி ஒரு குழந்தைய பெற்றுக்கிறது தான் வாழ்க்கையா அப்படின்னு சில விஷயங்களை நார்மல் ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு ஒத்து வராத விஷயங்களை இவங்களாவே லேர்ன் பண்ணிட்டு தனக்குள்ள தானே பிரச்சனைகளை உருவாக்கிக்கிறாங்க திருமணம் ஆகாத பெண்கள். இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி ஒரு திருமண பந்தத்தில் இருக்கிற பெண்கள் தான் அதிகமான ஆலோசனை தேவைப்படுது வராங்கன்னு சொல்றீங்க. அது எந்த மாதிரியான பெண்கள் வராங்க? இப்போ ஒரு எலைட் பீப்புள், ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு ஆலோசனை தேவைப்படுதா, இல்ல நார்மலா ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்க பெண்களுக்கு ஆலோசனை நிறைய தேவைப்படுதா, இல்ல சில பெரிய இடத்துல நடக்கிற விஷயங்கள்லாம் வெளில தெரியாது இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கும் போது நீங்க அதை எப்படி ஃபேஸ் பண்றீங்க? இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா திருமணமான பெண்கள் வந்து பணக்கார பெண்களா இல்லை மிடில் கிளாஸ் பெண்களான்லாம் நம்ம பார்க்க முடியாது, எல்லா விதமான பெண்களும் இங்கே வராங்க. ஸோ பணக்கார பெண்களுக்கு பிரச்சனையே இருக்காது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. தன்னுடைய தன்மானத்தை இழந்தும் ஒரு குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, பணக்காரவங்களா இருப்பாங்க, எல்லா வசதி வாய்ப்புகள் இருக்கும், ஆனால் தனக்கான இம்பார்ட்டன்ஸ்னே அவங்களுக்கு அங்கே கிடைக்காது, ஒரு அன்பு கிடைக்காது, ஒரு அக்கறையான ஒரு பாசம் கிடைக்காது அவங்களுக்கு.
அதனாலேயே மென்டலி வந்து டிப்ரெஸ் ஆயிருப்பாங்க. பட் வசதியாக லக்ஸரியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தன்னை யாரும் அவருடைய கணவர் வந்து ஒரு பிஸ்னஸில் ஒரு பெரிய ஆளாக இருப்பாங்க. பட் ஆனால் தன்னுடைய ஒய்ஃபை வந்து நல்ல ஒரு லக்ஸரியாக வச்சுக்கணும்னு நினைப்பாரே ஒழிஞ்சு ஒரு தனிப்பட்ட அன்பு அப்படின்ற தேவை அவளுக்கும் இருக்குன்றதை அங்கே புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரியான பெண்கள் எனக்கு வந்து மன அழுத்தம் அதிகமாகுது, எனக்கு வந்து என்னுடைய குடும்பத்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, என்னை புரிஞ்சுக்கல, என்னை வந்து ஒரு பொம்மை மாதிரி என்னை ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு வருவாங்க. மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய லேடிஸ் வந்து மோஸ்ட்லி வந்து மிடில் கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது, பணக்கார பெண்களுமே இங்கே என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஆண்கள் வெளியில் ஒரு உறவு வச்சுருப்பாங்க. திருமணன்ற மனைவின்ற ஒரு போஸ்டெல்லாம் கொடுத்து உட்கார வச்சுட்டு அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வெளியில் ஜாலியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது ஒரு நாளைக்கு பெண்ணுக்கு அந்த மனைவிக்கு தெரிய வரும்போது அவங்களால அதை தாங்க முடிகிறதே இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா கணவனை திருத்த முடியுமா, கணவனை மாற்ற முடியுமா, இதை எப்படி மேடம் நான் சரி பண்ணிக்கிறது, அவர் வெளியில் ஒரு உறவில் ஈடுபடுறாரு, அதை என்னால் தவிர்க்கவே முடியலையே, அவரை நான் கவனிச்சுட்டே இருக்கிறது தான் என் வேலையா, அப்போ நான் உண்மையாக இருக்கேன்ல, அப்போ நான் யார்கிட்டையாவது போயிருக்கலாம்ல, நான் ஒரு உறவை வெளியில் அமைச்சுக்கலாம், நான் அது மாதிரி இல்லைல, அப்ப எனக்கும் அவர் உண்மையா தானே இருக்கணும், இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு இது மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க. அதை மீறி குழந்தைகள்லாம் நல்ல பெரிய பசங்களா இருப்பாங்க. ஸோ இந்த குழந்தைகளுக்காகவாது இந்த வாழ்க்கையில இருக்கணுமே நான் பல்ல கடிச்சிட்டு வாழ்றேன், ஆனாலும் வாழ முடியல அப்படின்றத புலம்பலா கொண்டு வந்துட்டு இதை எனக்கு கொஞ்சம் இந்த பிரச்சனையை ஆலோசனை பண்ணி எனக்கு தீர்த்து வைங்க அப்படின்னு கேட்பாங்க. இதை மனதளவில் நான் எப்படி இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி நான் அட்ஜஸ்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணி இதை நான் கொண்டு போகிறது அப்படின்னு எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, இந்த திருமண பந்தத்தில் இருக்கிறவங்க வந்து அதிகமாக டாமினேட் பண்ணுறது ஆண்களா பெண்களா மேடம்? அது உங்கள் ஆலோசனையில் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல? ஆமாம். அது இந்த டாமினேஷன்ங்கிறது வந்து அதிகமாக இருக்குது திருமண பந்தத்தை கடந்து அதிகமாக இருக்கிறது ஆண்களிடமா பெண்களிடமா? இல்லை, இது வந்து ஒரு நம்ம மியூச்சுவலாக ஒரு நியூட்ரலாக தான் இதை பார்க்க முடியும். ஏன்னா ஆண்களும் என்னுடைய மனைவி மதிக்க மாட்டேன்றா, நான் இவ்வளோ விஷயம் குடும்பத்துக்கு நான் செஞ்சிட்ருக்கேன் பண்ணிகிட்ருக்கேன், நான் ரொம்ப அவளுக்கு வந்து அவள்கிட்ட அன்பாக தான் நடந்துக்கிறேன், அப்பயுமே அவள் வந்து என்னை வந்து ஒரு மரியாதை இல்லாத தனமாக ட்ரீட் பண்ணுறா, மதிக்கிறதே கிடையாது, நான் எவ்வளோ விஷயங்கள் கஷ்டப்பட்டு குடும்பத்துக்கு பண்ணிகிட்ருக்கேன்றதை புரிஞ்சுக்காமல் அவ்வளோ செலவு பண்ணுறா, குழந்தைகளை நல்லா வளர்க்கலை, குழந்தைகளை வந்து என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய குடும்பம் சார்ந்த உறவுகள்கிட்ட காமிக்கிறதில்ல, அவங்களோட பாண்டிங்கில் இருக்க விடுறதில்ல, அவளுடைய குடும்பம் சார்ந்த அவளுடைய அம்மா அக்கா தங்கைகள் குடும்பம்னே தன்னுடைய பிள்ளைகளை வந்து கனெக்ட் பண்ண வைக்கிறா, பாண்டிங்கில் வச்சுருக்கா, எங்கள் கூட ஒரு பாண்டிங்காக இல்லாமல் அவளுடைய அம்மா குடும்பம் தான் முக்கியம்னு இருக்கா, ஒரு கணவனாக நான் இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ செஞ்சிட்ருக்கேன் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் என்னை வந்து ஒரு மனுஷனாக கூட மதிக்கிறதில்ல அப்படின்னும் கணவர்களும் புலம்புவாங்க. அதே போல் மனைவிகளும் புலம்புவாங்க. என்ன மாதிரி ஒரு பொண்ணு பார்க்க முடியாது, ஒரு குடும்பத்தை நல்லபடியாக நடத்துகிற பொண்ணை பார்க்க முடியாது, ஆனால் அப்பயுமே அவர் என்னென்னா ரொம்ப மேல் டாமினேஷனாக இருக்கார், அவர் சொல்கிறத தான் கேட்கணும், அவர் வச்சது தான் சட்டம், நீ வந்து சமைக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்க, நீ போய் சமையல் வேலையை பாரு, பாத்திரம் துலக்கு அப்படின்னு என்னை மரியாதை இல்லாத தனமாக நடத்துகிறாரு அப்படின்னு பெண்களும் அதிகமாக வைக்கிறாங்க. ஸோ இது மியூச்சுவலாக ரெண்டு பேருக்குமே நடக்குது. சில வீடுகளில் ஆண்கள் ஆதிக்கமாக இருக்குது, சில வீடுகளில் பெண்கள் ஆதிக்கமாக இருக்குது. இது வந்து ஆண்கள் மட்டும்தான் இருக்காங்க, பெண்கள் மட்டும்தான் இருக்காங்கன்னு நம்ம இங்கே பேச முடியாது.